இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. எல்லாரும் லைக் கொடுத்து வீடியோ எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. உங்க லைஃப்லயும் மேஜிக் நடக்கணும் அப்படின்றத நான் ஏஞ்சல் கிட்ட வேண்டிக்கிறேன். நாளைக்கு பௌர்ணமி. யாரெல்லாம் நாளைக்கு ரீடிங் பார்க்குறீங்களோ மறக்காம புக் பண்ணிக்கோங்க இன்னையிலேருந்தே. ஏன்னா நாளைக்கு பௌர்ணமின்றதால நிறைய பேர் ரீடிங் பார்ப்பாங்க. மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃபைல் செலெக்ஷன் வீடியோ தான். உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் நடுவுல வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூச்சை 3 டைம் இழுத்து விடுங்க. பொறுமையாக நிதானமாக வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மூச்சை 3 டைம் இழுத்து விடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போது பாசிட்டிவ் எல்லாம் உள்ளே வர மாதிரி, வெளியில் விடும் போது நெகட்டிவ் எல்லாமே வெளியில் போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. இது ஒரு ஹீலிங், ஓகேங்களா? ஸோ 2 கல் வச்சுருக்கேன், ஸ்டோன் கிறிஸ்டல் வந்து 2 கிறிஸ்டல் வச்சுருக்கேன். இதில் க்ரீன் கலர் கிறிஸ்டல், ப்ளூ கலர் கிறிஸ்டல் 2 இருக்குது. இது 2ல் ஏதாவது ஒன்று வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக உங்கள் மனசுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ, ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ அந்த ஒரே ஒரு கலரை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இதில் என்ன முக்கியம்னா, நீங்கள் அமைதியாக சூஸ் பண்ணணும். எடுத்தோடனே டக்கு டக்குன்னுலாம் சூஸ் பண்ணிடாதீங்க. ரிலாக்ஸ் மைண்டில் இருந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரெசினேட் ஆகும். இன்றைக்கி நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸையும் பார்க்கலாம். ப்ளஸ் உங்கள் மனசில் இருக்கிற ஏதோ ஒரு கேள்விக்கான பதிலையும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே. க்ரீன் கலர் கிறிஸ்டலை வந்து சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஓகேங்களா? இதில் சொல்யூஷனுமே நம்ம பார்க்கலாம். எப்போ உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். லாங் டிஸ்டன்ஸ் உங்கள் பர்சன் வந்து உங்களை விட்டு தூரத்தில் இருக்காங்களா, அது கொஞ்சம் பாருங்கள். ஒன்று ஒர்க் சம்மந்தமாக அவங்க வெளியில் போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரத்தில் போயிருக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்சன் வந்து இப்போ சம்திங் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. இதில் வந்து தேர்ட் பார்ட்டியோட கொஞ்சம் அவங்களோட யாரோ ஒரு பர்சன், ஓகேங்களா? யாரோ ஒரு பர்சன் உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஸோ உங்களுக்குள்ள ஒரு பிரிவும் வந்திருக்கு. இப்போ உங்கள் பர்சன் வந்து ஒன்று ஃபாரின் போகிற சம்மந்தமாக யோசிக்கலாம், கரியர் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்கள் கூட இதுவரையும் நல்ல ஒரு பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு வந்து அதை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதுவரையும் உங்கள்கிட்ட நிறைய வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தான் இல்லைன்ற மாதிரி இருந்திருப்பாங்க. பட் இப்போ அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். அவங்கள்ட்ட ஒரு சைலண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஒரு சைலண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு காமன் சொல்லிடுறேன். ஒர்க் பண்ணணும், வெளியில் ஃபாரின் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸ் இருக்குது. திடீர்னு ஆனால் ஸ்டக் ஆகுறீங்க, யோசிக்கிறீங்க, முடிவு எடுக்கிறீங்க, ஆனால் செய்ய மாட்டேன்றீங்க, ஸ்டக் ஆன மாதிரி ஆயிடுறீங்க. ஸோ உங்களோட பர்சனுமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, எல்லாமே யோசிக்கிறாங்க. பட் அவங்க திடீர்னு ஸ்டக் ஆன மாதிரி ஆயிடுறாங்க. அடுத்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாட்றாங்க. அப்படி கான்ஃபிடெண்ட்டாக எடுத்தாலும் கூட நடுவில் 3வதா யாரோ ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஸ், இல்லை அவங்க அப்படின்னா ஃபேமிலி சர்க்கிள்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். யாரோ ஒரு பர்சன் உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்து இருக்கிறதால தான் இந்த ஒரு அமைதி அங்கே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அமைதி நிலவுது, ஓகேங்களா? எதை பற்றியுமே வந்து ஓப்பனாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதே கிடையாது. அவங்க வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து அது ஒரு கோவத்தோட வெளிப்பாடாக தான் அவங்கக்கிட்ட இருந்து வரும். இன்னொன்று உங்களை விட்டு தூரத்தில் போகணுன்ற ஒரு மைண்ட் தாட்டுமே அவங்களுக்கு வந்து வரும். பேசுகிறதுக்கெல்லாம் பதில் வந்து அவங்கக்கிட்ட கிடைக்காது. எவ்வளோ நீங்கள் பேசினாலும் அவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பாங்களே தவிர அவங்கக்கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. இதனாலே வந்து நீங்கள் அங்கேருந்து ஒரு மூவ் ஆன் ஆகிருப்பீங்க. என்னடா இது இவ்வளோ வந்து நம்ம எஃபெக்ட் போட்டோம், அவ்வளோ அன்பு காட்டினோம், பாசம் கொடுத்தோம், பட் நமக்கு வந்து ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி நீங்கள் அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. சில பேரோட பர்சன் அவங்க மூவ் ஆன் ஆகிருப்பாங்க உங்களை விட்டு, ஓகேங்களா? இது யாருக்கு ரெசினேட் ஆகுதோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. வெளியில் போகிறது, வெளி ஊருக்கு போகிறது, உங்களை விட்டு தூரத்தில் போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பக்கத்தில் இதுவரையும் இருந்தது எல்லாமே இப்போ தூரத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சலை நீங்கள் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. ஏஞ்சல் உங்களுக்கான மெசேஜ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே. இதனால நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்களா? இன்னொன்னு அ உங்களோட பெர்சன் வந்து சிங்கிளா இருப்பாங்க. சிங்கிள் மீன்ஸ் அவங்க ஃபேமிலில அவங்க தான் மொத்த பாரத்தையுமே சுமக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? இது வந்து கரெக்ட்டுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட பெர்சன் இருக்காங்கல்ல, உங்களோட பெர்சன் வந்து அவங்க தான் ஒரு வேள அவங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட்டு பையனா இருக்கலாம். இல்ல அப்டின்னா அவங்க ஃபேமிலில அவங்க தான் சம்பாரிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். அப்படி ஒரு நிலைமை இருக்கலாம் அவங்களுக்கு. அவங்க சம்பாத்தியத்தில தான் வந்து எல்லாருமே வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அ இதனாலேயே அவங்க வந்து ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி போகுதுன்னா, பணம் சம்பாதிக்கணும், கெரியர ஃபோக்கஸ் பண்றாங்க. நான் தான் வந்து ஃபேமிலிய வந்து ரன் பண்ணணும். என்ன நம்பி தான் எல்லாரும் இருக்காங்கன்றதுக்காக உங்க பெர்சன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. மேபி நீங்க வந்து இப்போ உங்க 2 பேத்துக்கும் நடுவுல வந்து ஃபேமிலியால கூட வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேங்களா? உங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபேமிலி கூட இருக்கலாம். நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிக்காதத அவங்க பண்ணியிருக்கலாம். அதனால கூட உங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கலாம் நீங்க. ம் மேக்ஸிமம் வந்து ஃபேமிலிக்காக ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அ இன்னொன்னு அவங்க வந்து பிளைண்டா இருக்காங்க. உங்களோட பெர்சன் வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி கிடையாது. நான் தான் பார்க்கணும், நான் தான் பண்ணணும், என்ன விட்டா யாரும் இல்ல. நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டுமே அவங்களுக்கு இருக்கு. பட் அவங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்கு. அவங்க அவங்க ஃப்யூச்சர பார்க்கறத விட, ம் அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு தான் பார்க்குறாங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு தான் எல்லாமே பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, நீங்க இப்ப பாருங்க, ஏஞ்சல் தானே நம்ம நெனச்சு எடுத்தோம். எப்ப ஏஞ்சல நெனச்சு எடுத்தாலும் இந்த கார்டு வந்து வந்துடுறாங்கங்க, ஏஞ்சல் கார்டு. ஸோ, நீங்களே பாருங்களேன், ஏஞ்சல நெனச்ச உடனே ஏஞ்சல் கார்டே வந்துட்டாங்க. ஆனா, உங்க பக்கம் வந்து நியாயம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க 10, 10 பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு பார்ப்போம், ஃபோன்ல பார்த்தா 10, 10 பார்ப்போம். 222 பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 777 பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா, நீங்க பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ உங்க பெர்சன் உங்கள விட்டு அ நோ கான்டாக்ட்ல இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன சொல்யூஷன்றதையும் பார்க்கலாம். ஓகே. ஓகே. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க லவ்வர்ஸ் கார்டு இருக்கா? ஸோ உங்க 2 பேத்தையும் வந்து எப்படி தான் பார்த்தாலும் பிரிக்கிறதுக்குலாம் வந்து முடியாது. உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல அன்பு இருக்கும். ஒரு உண்மையான அன்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இருக்கும். பட் அ அவங்க இப்போ வந்து சைலன்ட்டா இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட எவ்ளோ கேட்டாலும் அவங்ககிட்ட இருந்து பதிலே வராது. சைலண்ட் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா, அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட கெரியர் ஸோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. சில பேருக்கு மட்டும் நான் சொல்றேன். தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம் இருக்கலாம். அது யாரா வேணாலும் இருக்கலாம். யாரோ ஒரு நபரால தான் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்திருக்கும். இப்போ உங்கள விட்டு அவங்க தூரமா போயிருப்பாங்க. உங்களோட பெர்சன் வந்து உங்கள விட்டு இப்ப தூரமா இருப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் வந்து அவங்க வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர மாதிரி தெரியல. ஏன்னா, அவங்க மைண்ட் தாட் ஃபுல்லாவே வந்து அந்த பக்கம் தான் போகுது. நீங்க சொல்றதெல்லாம் அவங்க காதிலே கேட்காது. நீங்க எவ்வளோ சொன்னாலும் சைலண்ட் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. இதனால நீங்க தான் வந்து தூக்கம் இல்லாம ரொம்ப அப்செட்டடா நைட்டெல்லாம் தூக்கமே உங்களுக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பட் ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. உங்களுக்கான நியாயம் கிடைக்க போகுது. அது யுனிவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நீங்க கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 மந்த் இல்லன்னா 2 வீக்ஸ் அதுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் 2 மந்த் இல்லன்னா 2 வீக்ஸ் தான். உங்க பெர்சன் வந்து வெளியில போயிருந்தாலோ, இல்ல நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கனாலோ, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுவரையும் வந்து என்ன பிரச்சனைன்னே எனக்கு தெரியல. பட் பேசுறதே அவங்க இல்ல. திடீர்னு வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. அப்படின்ற மாதிரி இருந்தா கூட, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா, யுனிவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ, நீங்க அப்செட்டா இருக்காதீங்க. எப்பவும் பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவா யோசிங்க. இப்போ வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்க பக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களோட கெரியர் மேல தான் இருக்கு அவங்களுக்கு. சில பேர் வந்து ஃபேமிலி மேலேயும் ஃபோக்கஸ் வந்து தெளிவா நெறைய வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா, அவங்க தான் வந்து ஹோல் ஃபேமிலியும் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஒரு இன்கம்ல தான் அந்த ஃபேமிலியே ரன் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலையால அவங்க மூவ் ஆன் ஆயிருப்பாங்க. பட் 2 வீக் 2 மந்த் மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ்ன்றத கமெண்ட்ல குடுங்க.
உங்களுக்கான ரீடிங் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, நாளைக்கு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ரீடிங் இருக்குங்க. யாருமே இல்லைன்னு நினச்சி கஷ்டத்தோடு போகக்கூடாதுன்றதுக்காக தான் காலையில் 5 மணிலேருந்து ரீடிங் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்களோட பர்சன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் செட்டில் இல்லை, பேலன்ஸாகவே இல்லை. அவங்க என்னதான் நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க வந்து அதை கேட்குற மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டாங்க. ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட்லேயே தான் இருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. போன ஃபைல் 1ல் கூட சில பேருக்கு இருந்தாங்க. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன் எந்த மாதிரியெல்லாம் கார்டு வருதுன்ட்டு. கன்ஃபார்ம் தேர்ட் பர்சன்னால் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் 3ஆம் நபர் யாரோ ஒருத்தவங்களால தான் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். இப்படி இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா இது பாருங்கள், இது எல்லா கார்டுமே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஃபைல் 1 அந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்காவது லைட்டாக இருக்காங்க. பட் உங்களுக்கு பாருங்களேன், நல்லா ஹெவியாகவே இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு நீங்கள் பாருங்கள் கரெக்டாக. ஏன் அப்படின்னா, நீங்கள் பாருங்களேன், அதில் ஒரு குட்டி பூனைக்குட்டி இருக்குது. தேர்ட் பார்ட்டி தான். இதில் வந்து உங்கள் பர்சனும் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து உண்மையே இருக்காது. என்னதான் வந்து நீங்கள் உண்மை வேணும், நியாயம் வேணும்னு கேட்டாலும் அவங்கக்கிட்ட அது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பேலன்ஸாகவே லைஃப்பை கொண்டு போக மாட்டாங்க. இன்னொன்று பாருங்கள், டெவில் கார்டு வந்திருக்கு. இது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க போகிறீங்கன்னா அது வேணான்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய திறமை இருக்கலாம், நீங்கள் அதை பண்ணுறதுக்கு கூட முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் உங்களை வெளியில் விட மாட்டாங்க, அதை பண்ணுறதுக்கான ஸ்டெப்பே எடுக்க விட மாட்டாங்க. ஒரு பேலன்ஸ் இல்லாமல் தான் உங்களோட லைஃப் வந்து போகும். ஆனால் ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நான் கும்பிட்ற தெய்வம் வந்து கைவிட மாட்டாங்க. நிச்சயம் என் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், எல்லாமே சரியாயிடுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக யுனிவர்ஸை நம்புங்க. கண்டிப்பாக வந்து யுனிவர்ஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சேஞ்சஸை உங்கள் லைஃப்பில் மேஜிக் மாதிரி கொண்டு வரணும்னு நானும் யூனிவர்ஸ்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது உங்களோட பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற பர்சன் தான். யாரோ ஒரு பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணலாம், இல்லை ஏதோ ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஆனால் ஆக்சுவலாக உங்கள் பர்சன்கிட்ட உண்மை கிடையாது. அவங்க வந்து பேலன்ஸ்டாக லைஃப்பை வந்து கொண்டு போக மாட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் வந்து சூப்பராக போயிருக்கும், நல்லா இருந்திருப்பீங்க. பட் நடுவில் ஒருத்தவங்க வர்றதுக்கு முன்னாடி வரையும் உங்களோட லைஃப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போயிருக்கும். அவ்வளோ அன்பு கொடுத்துருப்பீங்க. 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருப்பீங்க. பிரிக்கவே முடியாத ஒரு கப்பிள் மாதிரி கூட இருந்திருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பட் எப்போ அந்த பர்சன் வந்து வந்தாங்களோ அதுலேருந்து உங்களோட பர்சன் வந்து டோட்டலாக சேஞ்சஸ் ஆகியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியலாக ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கலாம். அந்த பர்சன் வந்து நான் சொல்கிறேன், இப்போது தேர்ட் பர்சன் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? இவங்க வந்து உங்களோட பர்சன் மீட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பென்டக்கிள் வந்திருக்கு. ஸோ அங்கே கூட அவங்க மீட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போது ஏஞ்சல்ஸ் வந்து மனசில் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அவங்க உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சொல்யூஷனையும் பார்க்கலாம். ஓகே, இந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே நீங்கள் போகிறீங்களா? ஓ வாவ்! சடன் சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். இன்னொன்று, இதுவரையும் வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்க, 3வது நபர் இருக்காங்கன்னே எனக்கு தெரியாது, ஆனால் நிறையா ப்ராப்ளம் மட்டும் வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து அப்படி ஒருத்தவங்களால பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் டக்குன்னு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது எப்படின்னே தெரியாது. இதுவரையும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சடனாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இல்லை அப்படி சில பேருக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, நல்லா போயிட்டு இருந்திருக்கும் லைஃபு. சூப்பரா போயிட்டு இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 3வது நபரால பிரச்சனை வந்திருக்கும். நல்லா இருந்த லைஃப்குள்ள நடுவுல அவங்க வந்திருப்பாங்க. அதனால சடனா உங்க லைஃப் வந்து டோட்டல் சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சில பேருக்கு சொல்றேன். ஓகேங்களா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட பர்சன் உங்களுக்கு குடுத்துட்டு இருந்த அன்ப வேற ஒருத்தவங்களுக்கு குடுத்துட்ருக்காங்க. அதனாலேயே உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் அதிகமாகுது. டிப்ரெஷனுக்குள்ள போறீங்க.
உங்களால தூங்க முடியல. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கவே முடியல. பட் உங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்கு. அத எதையுமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா இவ்ளோ ப்ராப்ளத்துக்குள்ளேயே இருக்கீங்கல்ல. அதனால உங்களுக்கு நைட்ல படுத்தா தூக்கமே வரதில்ல. அ முள்ளு மேல நிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் போகும். தூக்கம் இருக்காது, சாப்பிட முடியாது, புடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து மன உளைச்சலுக்கு இருக்கீங்க. இன்னொரு விஷயத்தையுமே நீங்க கவனிங்களேன். இது வந்து பென்டக்கல்ல அகைன் அகைன் வருது அப்படின்றதால, கண்டிப்பா உங்களோட பெர்சன் ஒர்க் பண்ற இடத்துல தேர்ட் பார்ட்டி உங்களுக்குள்ள நடுவுல வந்தவங்க இருக்கலாம். இல்ல அப்படின்னா, அவங்க ஃபினான்ஷியலா நல்லா ஸ்டேபிளானவங்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில பணம் சம்மந்தப்பட்டவங்களா, இல்ல பணம் வாங்குற இடத்துல குடுக்குற ஏதோ ஒரு சம்மந்தம், பணம் சம்மந்தப்பட்டவங்களா தேர்ட் பார்ட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, உங்களுக்கான சொல்யூஷன் எப்படி வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஏஞ்சல் பார்த்தீங்களா? ஏஞ்சல் நம்ம நெனச்சாவே ஏஞ்சல் வந்துர்றாங்கங்க நம்ம சேனல்ல. ஆக்சுவலா பாருங்க டெட் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து சூப்பரா போகுங்க. நீங்க கவலையே படாதீங்க. இப்ப இவ்ளோ ப்ராப்ளத்த நீங்க ஃபேஸ் பண்றீங்கல்ல. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சூப்பரா அமையும் பாருங்களேன். ஏஞ்சல நெனச்சாவே ஏஞ்சல் வந்துர்றாங்க. ஆக்சுவலா இந்த கார்டு எப்ப பார்த்தாலும் ஏஞ்சல நெனச்சுக்கோங்கன்னு சொன்னாவே ஏஞ்சல் வந்து நின்னுர்றாங்க. நான் இருக்கேன் நீ கவலைப்படாத. என்ன நெனச்சிட்டல்ல, இதோ வரேன் அப்டி சொல்லிட்டு வந்துட்டாங்க பாருங்க. இதில வீடியோல இருக்க வியூவர்ஸ் வந்து 444 பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 444, 44, 666, 111 பார்க்கறதுக்குலாம் வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஓகேங்களா? அப்படிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, கமெண்ட்ல குடுங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்சனோட ஃபோக்கஸ் என்னமோ உங்க மேல தாங்க இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து என்னதான் அந்த பக்கம் போனாலும், அந்த தேர்ட் பார்ட்டியால ப்ராப்ளம் இருந்தாலும், உங்க பெர்சன் வந்து அ உங்க பக்கம் மைண்ட் வந்து இருக்கு. உங்க மேல பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, அந்த பழைய நினைவுகள்லாம் இருக்கு. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு கிஃப்ட், சின்ன கிஃப்ட்டோ, ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. அன்பா பேசுறதோ, அன்பா மெசேஜ் பண்றது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். நிச்சயமா இது வந்து நடக்கும். ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கள ஹீல் பண்ண சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதில உங்க பெர்சனோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்க பக்கம் தான் இருக்கு. பட் பிரெயின் வாஷ் பண்றதால தான் அவங்க வந்து அவங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் மாறுது. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே பிரெயின் வாஷ் பண்றாங்க. பட் அதனால அவங்களோட மைண்ட் வந்து மாறுது. பிளெஸ்ஸிங் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கு. லைஃப் வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற திறமை எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ ஏஞ்சல் கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்றாங்க. நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருங்க. பட்டர்ஃப்ளை நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏஞ்சல் கிட்ட இருந்து பிரைட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்கு. பட்டர்ஃப்ளை ரெட் கலர் பார்ப்பீங்க. எல்லோ கலர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. அப்படிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கரெக்ட்டா உங்களுக்கு ரெசினேட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருக்கிறவங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா, நாளைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி மட்டும் இல்ல, சித்ரா பௌர்ணமி. நாளைக்கு புக் பண்ணி நீங்க ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கும். ரீடிங் வந்து கரெக்ட்டா கிளியரா இருக்கும். எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்குமே சரி. ஓகேங்களா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டோட ஃபீட்பேக்குமே நான் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். அதுவுமே நீங்க பாருங்க. ஸோ நாளைக்கு நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்த உடனே புக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, புக்கிங் வந்து உடனே உடனே பண்ண பண்ண கம்மி பேருக்கு மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நெறைய பேர் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கு. ரீடிங் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, உடனே புக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த 3வது நபர் எப்போ உங்கள விட்டு போவாங்க? உங்களுக்கு எப்போ ரிலீஃப் கிடைக்கும்? அப்டின்னா, ஒரு சின்ன சைனாவது யுனிவர்ஸ் உங்களுக்கு காட்டுவாங்கங்க. ஒரு 4 மந்த் மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க. 4 மந்த்து இல்லன்னா 4 வீக்கு, 4 டேஸ். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு சைன் காட்டுவாங்க. இதுவரையும் நீங்க எவ்ளோ ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க பார்த்துருக்கலாம். கண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எவ்ளோ இருந்தாலும் கண்டிப்பா 4 மந்த், 4 வீக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். ஓகேங்களா? நீங்க எப்பவும் பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க. கைகள இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐ அம் த குயின், ஐ அம் த கிங், ஐ அம் த மேக்னட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லா விஷயத்தையும் மேக்னெட் மாரி அட்ராக்ட் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிட்டு சொல்லுங்க. காலையிலயும், நைட்டும் கண்ணாடி முன்னாடி நீங்க சொல்ல சொல்ல உங்க லைஃப்ல மேஜிக், மேஜிக், மேஜிக் மட்டும் நடக்கும். ஸோ இத மறந்துராம சொல்லிக்கிட்டே இருங்க. இப்பவும் சொல்லுங்க வீடியோ பார்த்துட்டு.
கமெண்ட்ல மேஜிக் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணவே பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள வந்துருவீங்க. என்னதான் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும், எவ்வளோதான் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணாலும் பாசிட்டிவ்க்குள்ள வந்துருவீங்க. நீங்க பாசிட்டிவ்க்குள்ள வந்துட்டீங்கனாவே, பாசிட்டிவ் மட்டும் தான் உங்கள தேடி வரும். ஸோ நீங்க கவலைப்படாம இருங்க. கண்டிப்பா நான் சொன்ன 4 டேஸோ, 4 மந்த்தோ, 4 வீக்கோ அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுறத உங்க கண்ணால பார்க்க முடியும். யுனிவர்ஸ நம்புங்க. யுனிவர்ஸோட சரணடைஞ்சிருங்க. அவங்களுக்கு தெரியுங்க. ஸோ நீங்க கவலையெல்லாம் படாதீங்க. யுனிவர்ஸ் கண்டிப்பா உங்களோட பெர்சன முழுசா உங்க பெர்சன உங்கள்ட்ட கொண்டு வந்து குடுத்துருவாங்க. தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம் இருக்கவங்கள அவங்களே உங்கள விட்டு விலகி போற மாதிரி மேஜிக்லாம் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். நீங்க காலையிலயும் நைட்டோ ஏதோ ஒரு டைம் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. எவ்வளவோ வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். கண்டிப்பா டெத் கார்டும் வந்திருக்கு. உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகப்போகுது. இதுவரை நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி மேஜிக் மாதிரி போகும். இது வந்து ஃபைல் 1க்கும் சரி, அதாவது ப்ளூ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கும் சரி, கிரீன் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கும் சரி. கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகப்போகுது. நீங்க கவலைப்படாம இருங்க. பிரைட்டான ஃப்யூச்சர் உங்கள தேடி வரப்போகுது. மேஜிக் மாதிரி நடக்கும். இது எப்படி நடக்கும்? மேஜிக் மாதிரி. ஸோ மேஜிக்ன்றத கமெண்ட்ல கண்டிப்பா கொடுங்க. உங்க லைஃப்ல நிச்சயமா அடுத்தடுத்த லெவல்ல மேஜிக் மாதிரி யுனிவர்ஸ் உங்கள கொண்டு போறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. டேரோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. டேரோக்குள்ள நான் நெறைய கத்துக்கிட்டேன். பட் என்னால அதில கனெக்ட் ஆக முடியலன்னு நெனைக்கிறவங்களும், டெக்னிக் எல்லாமே நெறைய இருக்குங்க. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டேரோ எனக்கு தெரியும். பட் என்னால கனெக்ட் ஆக முடியலன்னாலும், நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கனெக்ட் ஆகுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு ரொம்ப டிப்ரஷனா இருக்கு. ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்காதா? யுனிவர்ஸோட நான் எப்படி தான் கனெக்ட் ஆகுறது? அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் சூப்பரா ஒரு விஷயம் இருக்குங்க. மெடிடேஷன் கிளாஸுமே அவைலபிளா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, ஹீலிங் 7 சக்ரா ஹீலிங் கிளாஸுமே அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே நீங்க பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நெறையா ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணி டிப்ரஷனுக்குள்ள போறீங்க இல்லையா? அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஹீல் ஆயி, அதிலிருந்து வெளியில வந்து யுனிவர்ஸ்குள்ள சரணடைஞ்சிருவீங்க. யுனிவர்ஸ்குள்ள முழுசா போவீங்க. போகும்போது நீங்க நினைக்காத நெறைய மேஜிக்கான விஷயம், நெறைய நல்ல விஷயங்கள் உங்கள தேடி தேடி வரும். இது நீங்க நெனச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த விஷயம் நடக்குமா? நடக்காதா? முன்னாடி வந்து நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம்லாம் டக்குன்னு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, சக்ரா ஹீலிங் பண்றீங்க, மெடிடேஷன் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, யுனிவர்ஸோட ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நடக்கணும்னு நெனைக்கிற எல்லா விஷயமுமே அதுவாவே தன்னால நடக்க ஆரம்பிக்கும் மேஜிக் மாதிரி. நீங்க எப்பவும் ஹேப்பியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, பாசிட்டிவா இருங்க, யுனிவர்ஸ நம்புங்க.